மற்றொரு அண்மை செய்தி. காஞ்சிபுரம் அடுத்த நீர்வள்ளூர் பகுதியில் இயங்கி வரும் SH எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலை நிர்வாகம் 12 நிரந்தர தொழிலாளர்களை காரணமின்றி இடைநீக்கம் செய்ததை கண்டித்து 65 நாட்களாக பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் அடுத்த கட்ட நகர்வாக தொழிற்சாலையை முற்றுகையிட்டதால் அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் இயங்கி வரும் SH எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலை நிர்வாகம் 12 நிரந்தர தொழிலாளர்களை நீக்கியதாக கூறி அங்கு முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் துரை வெங்கடேஷ் வழங்க கேட்கலாம். துரை வெங்கடேஷ், வணக்கம். தற்போது போலீசார் தரப்பிலும் போராட்டக்காரர்களிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. என்னென்ன கூறுகிறார்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள்? முழு விவரம் என்ன? கண்டிப்பாக இந்த காஞ்சிபுரம் அடுத்திருக்கக்கூடிய நீர்வள்ளூர் பகுதியிலே SH எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் இந்தியா லிமிடெட் என்கிற தனியார் தொழிற்சாலையானது இயங்கி வருகிறது. இந்த தனியார் தொழிற்சாலையிலே இந்த ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் சாம்சங் நிறுவனத்திற்கு உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனமாக இந்த தொழிற்சாலையானது செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையிலே 94 நிரந்தர தொழிலாளர்களும் 400க்கும் மேற்பட்ட இந்த தற்காலிக தொழிலாளர்கள் 500க்கும் மேற்பட்ட பணிபுரிந்து புரிந்து வராங்க. இந்த நிலையில் இந்த தொழிற்சாலையில் CITU தொழிற்சங்கமானது கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே இந்த தொழிற்சாலையிலே நிரந்தர பணியாளர்களாக பணியாற்றி வரக்கூடிய 12 பேரை தொழிற்சாலை நிர்வாகமானது எவ்வித காரணமுமின்றி தற்காலிகமாக பணியிடை நீக்கமானது செய்திருக்கிறது. இதனை கண்டித்து இந்த தொழிற்சாலையில் பணிபுரியக்கூடிய நிரந்தர தொழிலாளர்கள் அந்த பணியை புறக்கணித்து கடந்த 65 நாட்களாக தொழிற்சாலையின் அருகே பந்தல் அமைத்து தொடர் போராட்டத்திலே ஈடுபட்டு வந்தாங்க. ஆனால் தொழிற்சாலை நிர்வாகமானது எவ்வித பேச்சுவார்த்தையும் நடத்தினாமல் அந்த தனிநபர்களை வைத்து அச்சுறுத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த தொழிற்சாலை நிர்வாகமானது மேலும் கூடுதலாக பணியாளர்களை நியமித்து பணியை ஈடு செய்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில இன்று காலை திடீரென தொழிலாளர்கள் தங்களது குடும்பத்துடன் இந்த தொழிற்சாலையை முற்றுகையிட்டு வாயிலில் இந்த குழந்தை குட்டிகளோடு தரையில் அமர்ந்து இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. மேலும் பணி முடிந்து வீடு திரும்ப காத்திருந்த தொழிலாளர்களும் கூட அதே போன்று பணியில் வரக்கூடிய தொழிலாளர்களும் காத்திருந்து வந்தாங்க. இதனால் அந்த பகுதியிலே பெரும் பரபரப்பானது ஏற்பட்டது. இது குறித்து அந்த தகவல் இருந்த போலீசார் தொடர்ந்து அவருடைய பேச்சுவார்த்தை நடத்தினாலே முதற்கட்ட பேச்சுவார்த்தையானது தோல்வியை தழுவியது. இதனை அடுத்து தொழிற்சாலை நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தைக்கு வழிவகுப்பதாக கூறி தற்போது போலீசார் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து தற்போது காத்திருப்பு போராட்டத்திலே ஈடுபட்டு வராங்க. முழு விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.